Hello friends, welcome to Learners for Him. So நம்ம வந்து TNPSC AE எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற சப்ஜெக்ட் பவர் சிஸ்டம்ஸ். ஸோ பேசிக்காக பவர் சிஸ்டம்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா எப்போவுமே இன்ட்ரொடக்ஷனை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சிலபஸ் வைஸாக டாப்பிக்கை ப்ரொசீட் பண்ணோம் தான் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் என்ன கண்டென்ட் இருக்குது, அது பேசிக்காக என்ன மாதிரியான ஒரு சப்ஜெக்ட், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்ட் ஆஃப் பவர் சிஸ்டம்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு பவர் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ நெட்வொர்க். அதாவது ஒரு பெரிய நெட்வொர்க்கில் நம்மளால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னா எனர்ஜியை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுறோம் அண்ட் அந்த எனர்ஜியை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம் அண்ட் ட்ரான்ஸ்மிட் பண்ணுற எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அண்ட் அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ண எனர்ஜியை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம், இங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு மீன்ஸில் ஏதோ ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம், இங்கே வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். நான் ஜென்ரேட் பண்ண இந்த எனர்ஜியை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நான் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறேன். நான் அப்படி ட்ரான்ஸ்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்துட்டு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறமா நான் இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆன இந்த எனர்ஜியை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்னுடைய யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிற இந்த எனர்ஜியை நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எல்லா ஒர்க்குமே நடக்கிற இந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் அ பவர் சிஸ்டம். ஸோ பவர் சிஸ்டம் அப்படிங்கும்போது we will have generation, transmission, distribution and utilization. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த சிஸ்டம்குள்ளே அடங்கி இருக்கும். எதுக்காக இந்த பவர் சிஸ்டம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கவே முடியாது. ஸோ ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணி கன்சியூமர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அண்ட் அதே நேரத்தில் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பவர் சிஸ்டமை ப்ராப்பராக நல்லா டிசைன் பண்ணால் மட்டும்தான் ஜென்ரேஷனில் இருந்து யூட்டிலைசேஷன் வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பவர் சிஸ்டமில் பேசிக்காக என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம சொன்ன காம்பனன்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட்டு ஜென்ரேஷன். அப்போ அந்த ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட் இஸ் ட்ரான்ஸ்மிட்டிங். ஸோ ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் அண்ட் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு கன்சியூமர்ஸ், அதாவது லோட் சைட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பவர் சிஸ்டம். ஸோ பவர் பிளான்ட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு இங்கே எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகும். அதிலிருந்து டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் மூலமாக நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகி சப்ஸ்டேஷனுக்கு போகும். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஃபைனலாக நம்ம வந்து யூட்டிலைசர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 கிலோ வோல்ட் இருக்கிற மாதிரி தேர்மல் பவர் பிளான்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து ஃபர்ஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும், டிரான்ஸ்மிஷன் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி இந்த 11 கிலோ வோல்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ 220 கிலோ வோல்ட் ஆர் 400 கிலோ வோல்ட் வரைக்கும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளால் ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும் ஃபார் லாங் டிஸ்டன்சஸ். ஸோ இப்போ லாங் டிஸ்டன்ஸ்க்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வந்து இட் கேரிஸ் பவர் டு சப்ஸ்டேஷன்ஸ் அண்ட் ஒன்ஸ் சப்ஸ்டேஷனை ரீச் பண்ண உடனே இப்போ நம்ம ஸ்டெப் அப் பண்ணதை அப்படியே ஸ்டெப் டவுன் பண்ண போகிறோம். 233 கிலோ வோல்ட், 11 கிலோ வோல்ட் அண்ட் certain other voltage values இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி. ஸோ இதை நம்ம ஏன் கம்மி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் பிளேசஸ் லைக் ஹோம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கன்சியூமர்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப் டவுன் ஒர்க்கை இங்கே செய்கிறோம். ஸோ இனிஷியலாக நம்ம செய்யும்போது why we are making it like a high voltage transmission. பவர் அப்படிங்கிறது வந்து ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம். அதே பவருக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கரண்ட் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ காப்பர் லாஸ் I² R அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ ஒரு ஹை வோல்டேஜாக இருக்கும்போது கரண்ட் நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ லாஸ் கம்மியாக இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால தான் பவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹை வோல்டேஜில் நம்ம மெயின்டைன் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ இந்த பவர் சிஸ்டமுடைய காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு பார்ட்டாக என்னன்றது பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ இதில் தான் நமக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பிளான்ட்டெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் கேன் பி தெர்மல், ஹைட்ரோ, நியூக்ளியர், டீசல், கேஸ் அண்ட் இந்த மாதிரி என்ன வேணால் இருக்கலாம். அவுட்புட் வோல்டேஜ் வந்து எவ்வளோக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 கிலோ வோல்ட்லேருந்து ஒரு 25 கிலோ வோல்ட் வரைக்கும் இருக்கும் நம்ம ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமில் நம்ம என்ன பண்ணுறோம், ஜென்ரேட்டிங் சைடில் இருந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம்.
டு த சப்ஸ்டேஷன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ ஆஃப் வோல்டேஜை இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் டு சர்டைன் லெவல்ஸ். ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு லாஸஸ் கம்மியாக இருக்கும். அண்ட் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நமக்கு லாஸஸ் எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அதை பெருசுப்படுத்தியாச்சு. இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், தட் இஸ் டெலிவரிங் பவர் டு த கன்சியூமர்ஸ். ஸோ ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் நமக்கு என்ன வேல்யூ இருக்கும், செகண்டரி சைடில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் தே ஆர் த எண்ட் யூசர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஜென்ரேட்டரில் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது ஜென்ரேட்டிங் சைடில் ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக கன்சியூமர்ஸ்க்கு ரீச் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுடைய பவர் சிஸ்டம். ஸோ இந்த பவர் சிஸ்டமை வந்து நம்ம நிறைய டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம், டிஃப்ரெண்ட் கேட்டகரியை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் சப்ளை, நம்ம என்ன மாதிரி ஒரு சப்ளை கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்துட்டு பவர் சிஸ்டம் கேன் பி டிசி பவர் சிஸ்டம் ஆர் ஏசி பவர் சிஸ்டம். அண்ட் அதில் ஏசி பவர் சிஸ்டம் தான் நம்ம ரொம்ப வைடாக யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும், லாஸஸ் கம்மியாக இருக்கும், எக்கனாமிக்கல் டிரான்ஸ்மிஷன் வந்து இங்கே பாசிபிள். அண்ட் அதே மாதிரி இந்த ஏசி பவர் சிஸ்டமுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா வோல்டேஜஸை வந்து நம்ம ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு லாங் டிஸ்டன்ஸில் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது எஃபிஷியண்ட்டாக இருக்கும், லாஸ் கம்மியாக இருக்கும், சிம்பிள் ஜென்ரேட்டர்ஸ் தான் தேவைப்படும் அண்ட் காஸ்ட் இஸ் லோ. ஸோ பவர் சிஸ்டம் வோல்டேஜ் லெவல்ஸ் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரேஷனில் வந்து 11லேருந்து 25 கிலோ வோல்ட் வரைக்கும் நமக்கு இருக்கும். டிரான்ஸ்மிஷன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் லெவல்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் ஸ்டெப் டவுன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சஸ் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நமக்கு இந்தியாவில் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் என்னென்ன லெவல்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய டெஃபினிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் லோட், அதாவது பவர் கன்சியூம்டு பை த எலக்ட்ரிக்கல் டிவைசஸ். கனெக்டட் லோட் அப்படின்னா டோட்டல் ரேட்டிங் ஆஃப் ஆல் த எக்யூப்மெண்ட் கனெக்டட். மேக்ஸிமம் டிமாண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு மேக்ஸிமம் லோட் ஆன் பவர் சிஸ்டம் அந்த பர்டிகுலர் டைமுக்கு. அண்ட் அதுவே டிமாண்ட் ஃபேக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் டிமாண்ட் டிவைடட் பை கனெக்டட் லோட். ஸோ இதுக்கான ரேஷியோவை தான் நம்ம டிமாண்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதுவே ஒரு லோட் ஃபேக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் லோட் டு மேக்ஸிமம் லோட். ஸோ இந்த ரெண்டு ரேஷியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பவர் சிஸ்டமுடைய அப்ஜெக்டிவ்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சப்ளை வந்து கண்டினியூஸாக இருக்கணும், ஆப்ரேஷன் எக்கனாமிக்கலாக இருக்கணும், மெயினாக லாஸஸ் கம்மியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பவர் சிஸ்டம். அண்ட் ஏஐ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா பவர் சிஸ்டமுடைய காம்பனன்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி அந்த டிமாண்ட் ஃபேக்டர் லோட் ஃபேக்டர் எல்லாமே வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ண சில எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ சிலபஸில் நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் டயக்ராம் ஆஃப் பவர் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, SLD அப்படின்னு. ஸோ சிங்கிள் லைன் டயக்ராம் இந்த டேர்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சிங்கிள் லைன் டயக்ராம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் சிஸ்டம். ஸோ நம்ம இப்போ பவர் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம், ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், யூட்டிலைசேஷன், இது எல்லாமே சேர்ந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் லைனாக சிம்பிளிஃபைடாக நம்ம ஒரு டயக்ராம் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த சிங்கிள் லைன் டயக்ராமுடைய கான்செப்ட். ஸோ அப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு சிங்கிள் லைன், அதாவது ஒரு ஸ்டாண்டர்டாக சிம்பிள்ஸ் எல்லாமே, இப்போ ஜென்ரேட்டிங் சைடுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸில் ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் லைனை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால தான் இதை நம்ம வந்து சிங்கிள் லைன் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கம்ப்ளீட் பவர் சிஸ்டமை வந்துட்டு ஒரு லைனில் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் ஒரு கிளியர் வேல. எதுக்காக இந்த சிங்கிள் லைன் டயக்ராம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா
ஜென்ரலாக ஒரு ரியல் பவர் சிஸ்டமில் 3 ஃபேஸ் சிஸ்டமில் நமக்கு 3 கண்டக்டர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது நமக்கு இந்த 3 லைனையும் நம்ம ட்ரா பண்ணும்போது பார்த்திங்கன்னா டயக்ராம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதனால தான் இது சிங்கிள் லைனில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது நமக்கு காம்பேக்டாக கிடைக்கும் அண்ட் ரொம்ப சிம்பிளாகவும் கிடைக்கும். புரிகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் இட் இஸ் அன் ஈஸியர் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஸோ அதுக்காக தான் இந்த சிங்கிள் லைன் டயக்ராம் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு பவர் பிளான்ட்டில் இருந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் அதுலேருந்து டிரான்ஸ்மிஷன் லைன், சப்ஸ்டேஷன், அதுக்கப்புறம் ஸ்டெப் டவுன் பண்ணிவிட்டு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட் அண்ட் ஃபைனலி டு கன்சியூமர். ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ் வந்து நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜென்ரேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் வச்சு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் இதில் வந்து இட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக்கல் பவர் அண்ட் வோல்டேஜ் யூஸ்வலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 kV வரைக்கும் இருக்கும். அதுவே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 காயில்ஸை வச்சு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம், which is used to either increase or decrease the voltage. ஒன்று ஸ்டெப் அப் பண்ணுவோம், இல்லைனா ஸ்டெப் டவுன் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் அப்பில் இட் இன்க்ரீசஸ் வோல்டேஜ், ஸ்டெப் டவுனில் வந்துட்டு இட் டிக்ரீசஸ் தி வோல்டேஜ் வேல்யூ. டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், விச் கேரிஸ் பவர் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். அண்ட் ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல். நெக்ஸ்ட் இஸ் பஸ் பார். ஒரு திக் லைனை யூஸ் பண்ணி பஸ் பாரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம், விச் இஸ் யூஸ்ட் டு கனெக்ட் த மல்டிபிள் சர்க்யூட்ஸ் அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டாக நமக்கு வந்து இருக்கும். சர்க்யூட் பிரேக்கரை வந்துட்டு இட் இஸ் ரெப்ரசன்டட் பை அ ஸ்விட்ச் சிம்பிள் அண்ட் சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இன்கேஸ் நமக்கு வந்து இப்போ நிறைய சிஸ்டம் இருக்கும்போது ஏதாவது ஒரு சிஸ்டம் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி மற்ற சிஸ்டம் எல்லாமே வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நம்ம ஒரு சர்க்யூட் பிரேக்கர் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணி இந்த சிஸ்டமை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். Next is load, which is represented by arrow or impedance. So impedance அப்படிங்கும்போது நம்ம இந்த resistor symbol இந்த மாதிரி யூஸ் பண்ணி represent பண்ணுவோம், which consumes the electrical power. and அதனுடைய examples இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு டிப்பிக்கலாக ஒரு சிங்கிள் லைன் டயக்ராம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 kV பவர் வந்து ஜென்ரேட் ஆகுது. இதை நம்ம வந்து ஸ்டெப் அப் பண்ணுறோம் யூஸிங் அ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் to 220 kV. அண்ட் இப்போது நமக்கு டிரான்ஸ்மிஷன் லைன் பவரை கேரி பண்ணி சப்ஸ்டேஷனுக்கு கொடுக்குது. அங்கே நமக்கு என்ன ஆகுது, இந்த 220 kV இருக்கிறது 33 kV மறுபடியும் ஸ்டெப் டவுன் ஆகி அது ஃபர்தராக 11 kV ரெடியூஸ் ஆகுது, விச் இஸ் ஃபைனலி ரெடியூஸ்டு டு 415 V. அதுக்கேற்ற மாதிரி தான் யூட்டிலைசேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த லெவல்ஸ் ஒவ்வொரு லெவல்ஸ்லேயுமே நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்குதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த சிங்கிள் லைன் டயக்ராமுடைய அட்வான்டேஜஸ் நம்ம பார்த்தோம். ரொம்ப ஈஸியாக ரெப்ரசென்ட் பண்ண முடியும், ஈஸி டு அனலைஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்குது, அதாவது அட்வான்டேஜஸாக இருக்குது. ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் காம்பேக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதை பேஸ் பண்ண எக்ஸ்பெக்டட் MCQஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். Thank you so much, friends.